நல்லா கவனிங்க. எப்பவுமே ஒரு அரும்பணியாற்றினவங்கள, போற்றத்தக்க விதத்திலே செயல்பட்டவங்கள ஒரு ஹீரோ மாரி மட்டும் பார்த்துக்கிட்டே கடந்து போயிடக்கூடாது. ஸோ அவங்க கிட்ட பார்த்து கற்றுக்கொண்டு அவர்களைப் போல நாமும் என்ன செய்யணும்? அந்த அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரங்களாக தேவனுக்காக அரும்பணி ஆற்றணும் என்கிற அந்த ஆர்வம் வரணும். அந்த ஆர்வம் உங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரியான வீடியோ பதிவுகளை எல்லாம் போடுறோம். ஏன்னா இன்றைய சமூகம் பார்த்தீங்கன்னா, ரசித்து விட்டு அப்படியே கடந்து போயிடுறது. பைபிள்ல ஒரு தானியேல் இருந்தாருங்க. அப்பா ஜெப வீரன்ங்க. தாவீது இருந்தாருங்க. செம வொர்ஷிப் வீரன்ங்க. பவுல் இருந்தாருங்க. என்னமா ஒரு ஊழியக்காரன் இப்படின்னு போயிடுறாங்க. ஆனா பவுல் அடிகளுடைய அந்த ஊழிய பணியையும் அர்ப்பணிப்பையும் அவருடைய ஓட்டத்தையும் பார்த்து நீங்களும் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்காக ஓட ஊக்கமாகணும். தாவீதை பார்க்கிற நீங்க தாவீதை போல நானும் கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் ஏற்படணும். தானியேலை பார்க்கிற நீங்கள் தானியேலை போல நானும் ஒரு நல்ல ஜெப வீரனாய் இருக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்படி அவங்கள பார்க்கணும். சும்மா அவங்கள ரசித்து விட்டு பார்க்கிற ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு பெருக்கெடுத்து காணப்படுகிறது. சொன்னீங்க அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொருடைய மிஷனரியுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நீங்க பார்க்கும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க கிறிஸ்துவுக்காக என்ன செய்யணும், உங்களை வச்சு கடவுள் என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறார், அதையெல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்த்து கடவுளுக்கு உங்களை தத்தம் செய்ய வேண்டும். நீங்களும் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக, நீங்களும் ஒளி வீசும் சுடராக, ஜொலிக்கிற நட்சத்திரங்களாக தேவனுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோவை தயார் பண்றோம்.